இங்க ஒரு பெரியவர் 68 வயசுல உலகத்திலே ஃபாஸ்டா போற ஒரு பைக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்ல கலந்துக்கிறன்னா அவர் நியூசிலாந்துல இருந்து பாதி கண்டத்தை தாண்டி அமெரிக்கா வரைக்கும் போயாகணும். அதுக்காக அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு வீட்டை வித்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் அந்த பைக்கை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் கிச்சன் நைஃப் வச்சு டயரை ஷேப் பண்ணிருக்காரு, லீப் ஸ்ப்ரிங்க வச்சு சஸ்பென்ஷன் ரெடி பண்ணிருக்காரு, ஃபியூல் டேங்க பார்த்தா ஒயின் பாட்டிலோட முடி அதுல மாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சேஃப்டி கியர்ஸ், பாராசூட்னு எதுவுமே அவர்கிட்ட இல்ல. இருந்தாலும் அவரோட கான்பிடன்ஸ்க்காகவே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க. ஆரம்பத்துல அந்த பைக் ஸ்டார்ட் ஆகவே இல்ல, தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஒரு ஃபிளாஷ் மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்க யாராலையும் அதை நம்பவே முடியல. போக போக இன்ஜின் ஹீட்டால அவரோட காலே பொசுங்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவர் நிறுத்தாம அவரோட ட்ரீமை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. சரியா ஃபைனல் லேப் கிராஸ் பண்றப்ப 68 வயசான பர்ட் மன்றோ அவரோட 1920 இந்தியன் பைக்கை வச்சு 324 கிலோமீட்டர் ரீச் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை செட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி இது ஒரு உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட படம். 100,000 சிசில அவர் செட் பண்ண ரெக்கார்டை இப்போ வரைக்கும் யாருமே பீட் பண்ணல.